வணக்கம் நண்பர்களே, தமிழ் கிட்ஸ் லேர்னிங் வேர்ல்டுக்கு வரவேற்கிறோம். இங்கே நாம் எழுத்துக்கள், எண்கள், நிறங்கள், விலங்குகள் எல்லாம் கற்றுக்கொள்வோம். பாடல்கள், விளையாட்டுகள், கதைகள் எல்லாம் சேர்ந்து மகிழ்ச்சியாக கற்போம். தமிழ் கிட்ஸ் லேர்னிங் வேர்ல்ட், விளையாடி கற்றுக்கொள்வோம். ஹாய் நண்பர்களே, தமிழ் கிட்ஸ் லேர்னிங் வேர்ல்டுக்கு வரவேற்கிறோம். ரெடியா இருக்கீங்களா நண்பர்களே? இங்கே ஒவ்வொரு நாளும் புது பாடல்கள், அருமையான கதைகள், மகிழ்ச்சியான அனிமேஷன், நல்ல பழக்கங்கள் கற்றுக்கொண்டு புத்திசாலி குழந்தைகளாக வளரலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மகிழ்ச்சியா கற்போம். காலை நேரம். பப்பு பாண்டா தனது பிடித்த ஸ்நாக்ஸ்களை சாப்பிட்டு கொண்டிருந்தான். இன்னும் கொஞ்சம் வேண்டும். அவன் கவனிக்காமல் ஒரு பெரிய பப்ளிகம் எடுத்தான். இது ரொம்ப ருசியா இருக்கு. ஐயோ, இது ரொம்ப பெருசா போச்சே. பப்பு ஒரு பெரிய பப்ள ஊதினான். அது பப்ளிகம் வெடித்து பப்புவின் முகம் முழுக்க ஒட்டிக்கொண்டது. ஐயோ, என் முகம்! பப்பு ஓடிக்கொண்டே போனான். திடீரென ஒரு மரத்தில் மோதி விட்டான். இப்போது பாண்டாவும் மரமும் ஒட்டிக்கொண்டது. கிளி உதவ வந்தது, ஆனால் அதுவும் ஓட்டிக்கொண்டது. பிறகு முயல் போப்போ வந்தான், அவனும் ஓட்டிக்கொண்டான். இப்போது எல்லாரும் ஒரு பெரிய ஓட்டம் ரயில் மாதிரி இருந்தார்கள். அப்போது ஒரு பெரிய பட்டம் கீழே விழுந்தது. பப்ளிகம் பட்டத்திலும் ஓட்டிக்கொண்டது. பப்பு ஆகாயத்தில் பறக்க ஆரம்பித்தான். பயந்தார்கள். ஆனால் மெதுவான டோட்டோ ஆமை ஒரு ஐடியா சொன்னது. அவர்கள் பெரிய நீர்வீழ்ச்சிக்கு சென்றார்கள். 1 2 3 ஸ்பிளாஷ்! பபிள்கம் மெதுவாக கரைய ஆரம்பித்தது. பப்பு ஃபைனலி சுதந்திரமானான். நாம் அனைவரும் சுதந்திரம். ஆனால் பப்புவின் காதில் இன்னும் கொஞ்சம் பபிள்கம் இருந்தது. ஒரு சிறிய ஈ வந்து ஒட்டிக்கொண்டது. அனைவரும் பெரிய சிரிப்பு சிரித்தார்கள். பப்பு ஒரு முக்கியமான விஷயம் கற்றுக்கொண்டான். பபிள்கத்தை எங்கும் போடக்கூடாது, இல்லையெனில் எல்லாமே ஒட்டிக்கொள்ளும். இது மிக ஒட்டும் போல. ஆமா பாத்தியா பப்பு, இனிமேல் கவனமா இருப்பேன். ஒட்டாதீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மீண்டும் ஒரு ஃபன் லேர்னிங் வீடியோவில் சந்திப்போம்.